எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் அண்ட் எஸ்ஐ எக்ஸாம் 8th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 1க்கான காணொளி. முதல் கேள்வி, இந்தியாவில் போர்ச்சுகீசி ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர்? அல்போன்சோ டி அல்புகர்க். பின்வரும் ஐரோப்பிய நாடுகளுள் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, போர்ச்சுகல். 1453ஆம் ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிள் யாரால் கைப்பற்றப்பட்டது? இதுக்கு சரியான விடை துருக்கி. சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் டேஸ் நாட்டை சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை இங்கிலாந்து. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை? செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. பின்வரும் ஐரோப்பிய நாட்டினருள் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர்? பின்வரும் ஐரோப்பிய நாட்டினருள் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர்? பிரெஞ்சுக்காரர்கள். தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரங்கம்பாடி டேஸ் வர்த்தக மையமாக இருந்தது? இதுக்கு சரியான விடை டேனியர்கள். சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் எப்போது வெளியிடப்பட்டது? 1917. இந்தியாவின் முதல் நாணயம் டேஸ் ஆட்சியில் வெளியிடப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆங்கிலேயர். இந்திய பெண்களுடனான போர்ச்சுகீசிய திருமணங்களை ஊக்குவித்தவர்? இந்திய பெண்களுடனான போர்ச்சுகீசிய திருமணங்களை ஊக்குவித்தவர் அல்போன்சோ டி அல்புகர்க். ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை டேஸ் பகுதியில் நிறுவினர்? இதுக்கு சரியான விடை மசூலிப்பட்டினம். மசூலிப்பட்டினம். டேஸ் இந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் வளமான பிரெஞ்சு குடியேற்றமாகும்? இதுக்கு சரியான விடை பாண்டிச்சேரி. இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? புதுடெல்லி. எந்த ஆண்டு இந்தியாவில் அச்சு இயந்திரம் போர்ச்சுகீசி அரசால் கோவாவில் நிறுவப்பட்டது? இதுக்கு சரியான விடை 1556. கீழ்கண்டவற்றுள் எந்த முகலாய பேரரசர் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதி அளித்தார்? இதுக்கு சரியான விடை ஜஹாங்கீர். பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் டேஸ் என்பவரால் நிறுவப்பட்டது? பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் டேஸ் என்பவரால் நிறுவப்பட்டது? இதுக்கு சரியான விடை கால்பர்ட். டேஸ் என்ற டென்மார்க் மன்னர் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு பட்டயத்தை வெளியிட்டார்? இதுக்கு சரியான விடை 4ஆம் கிறிஸ்டியன். இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை நிறுவியவர் யார்? இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை நிறுவியவர் கரோன். வாஸ்கோடகாமாவின் கடல் வழியை பின்பற்றி இந்தியாவிற்கு வருகை புரிந்தவர் யார்? வாஸ்கோடகாமாவின் கடல் வழியை பின்பற்றி இந்தியாவிற்கு வருகை புரிந்தவர் யார்?
இதுக்கு சரியான விடை பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரல். பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரல். 1757 ஆண்டில் வங்காளத்தை ஆட்சி செய்தவர் சிராஜ் உத் தௌலா. சிராஜ் உத் தௌலா. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. பக்சார் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை. பக்சார் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை. பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி டேஸ் கர்நாடக போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இரண்டாம் கர்நாடக போர். ஹைதர் அலி மைசூர் அரியணை ஏறிய ஆண்டு 1761. மங்களூர் உடன்படிக்கை இவர்களுக்கு இடையே கையெழுத்தானது. மங்களூர் உடன்படிக்கை இவர்களுக்கு இடையே கையெழுத்தானது. ஆங்கிலேயர் மற்றும் திப்பு சுல்தான். மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது ஆங்கிலேய தலைமை ஆளுநர் யார்? காரன்வாலிஸ். ஆங்கிலேயருடன் பசீன் உடன்படிக்கை செய்து கொண்டவர். ஆங்கிலேயருடன் பசீன் உடன்படிக்கை செய்து கொண்டவர் இரண்டாம் பாஜிராவ். இரண்டாம் பாஜிராவ். மராத்திய பேரரசின் கடைசி பீஸ்வா இரண்டாம் பாஜிராவ். இரண்டாம் பாஜிராவ். துணைப்படை திட்டத்தில் இணைத்துக் கொண்ட முதல் இந்திய சுதேச அரசு எது? துணைப்படை திட்டத்தில் இணைத்துக் கொண்ட முதல் இந்திய சுதேச அரசு ஹைதராபாத். 1800 ஆண்டு கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவியவர் வெல்லஸ்லி பிரபு. வெல்லஸ்லி பிரபு. பக்சார் அமைந்துள்ள நதிக்கரை பக்சார். இதுக்கு சரியான விடை கங்கை நதிக்கரை. அடையாறு போரில் கர்நாடக படைத்தளபதி. அடையாறு போரில் கர்நாடக படைத்தளபதி மாபூஸ் கான். முகமது அலி தஞ்சம் புகுந்த கோட்டை. முகமது அலி தஞ்சம் புகுந்த கோட்டை திருச்சி. டியூப்ளேவை பாரிஸுக்கு திரும்ப அழைக்க வைத்த போர் ஆற்காடு. ஆற்காடு. ஜாகிர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நிலவரி முறை எது? ஜாகிர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நிலவரி முறை எது? இதுக்கு சரியான விடை இவற்றில் எதுவும் இல்லை. எந்த கவர்னர் ஜெனரலின் காலத்தில் வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டம் செய்து கொள்ளப்பட்டது? இதுக்கு சரியான விடை காரன்வாலிஸ் பிரபு. மகள்வாரி முறையில் மகள் என்றால் என்ன? கிராமம். மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது? இதுக்கு சரியான விடை பஞ்சாப். பஞ்சாப். கீழ்காணும் கவர்னர்களுள் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. வில்லியம் பெண்டிங் பிரபு. ஆங்கிலேயரால் ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி எது? வங்காளம். இண்டிகோ கிளர்ச்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது? அதாவது அவுரி. திகம்பரர் பிஸ்வாஸ் மற்றும் பிஷ்ணு பிஸ்வாஸ்.
பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடத்தப்பட்டது? சர்தார் வல்லபாய் பட்டேல். பர்தோலி சத்தியாகிரகம் சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் நடத்தப்பட்டது. மாப்ளா கழகம் நடைபெற்ற ஆண்டு 1921. சம்பரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1918. சம்பரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1918. 5 ஆண்டு நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதுக்கு சரியான விடை வாரன் ஹேஸ்டிங்ஸ். வாரன் ஹேஸ்டிங்ஸ். 1765 ராபர்ட் கிளைவ் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்ற பகுதி எது? இதுக்கு சரியான விடை வங்காளம், பீகார், ஒரிசா. விவசாயிகளிடமிருந்து வரியை வசூலிக்கும் முகவர்களாக செயல்பட்டவர்கள் ஜமீன்தார்கள். ஆயுதம் ஏந்திய புரட்சிக்கு இட்டுச் சென்றது எது? சந்தால் கழகம். சந்தால் கழகம். ஆயுதம் ஏந்திய புரட்சிக்கு இட்டுச் சென்றது எது? ஆயுதம் ஏந்திய புரட்சிக்கு இட்டுச் சென்றது எது? இதுக்கு சரியான விடை சந்தால் கழகம். சந்தால் கழகம். எந்த ஆண்டு ரயத்வாரி முறை தாமஸ் மன்றோ மற்றும் கேப்டன் ரீட் என்பவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது? எந்த ஆண்டு ரயத்வாரி முறை தாமஸ் மன்றோ மற்றும் கேப்டன் ரீட் என்பவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது? இதுக்கு சரியான விடை 1820. கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் நடைபெற்ற விவசாய புரட்சி பற்றிய சரியான கூற்று எது? கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் நடைபெற்ற விவசாய புரட்சி பற்றிய சரியான கூற்று எது? ஆப்ஷன் பி. நீல் தர்பன் என்ற நாடகம் தீனபந்து மித்ராவால் எழுதப்பட்டது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் 8th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 1க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு தங்களுடைய ஆதரவை தாருங்கள். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் அண்ட் எஸ்ஐ எக்ஸாம் 8th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. முதல் கேள்வி, பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு? இதுக்கு சரியான விடை 1529. பின்வரும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்களுள் ஆங்கில ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடியானவர்? பூலித்தேவன். பூலித்தேவன். காலின் ஜாக்சன் எந்த பகுதியின் ஆட்சியாளர்? காலின் ஜாக்சன் எந்த பகுதியின் ஆட்சியாளர்? ராமநாதபுரம். வீரபாண்டிய கட்டபொம்மன் கீழ்கண்ட எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார்? இதுக்கு சரியான விடை கயத்தாறு. வேலுநாச்சியார் எப்பகுதியின் ராணி ஆவார்? சிவகங்கை. சிவகங்கை. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது? திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது? இதுக்கு சரியான விடை மருதுபாண்டியர்கள். மருதுபாண்டியர்கள். கீழ்கண்டவைகளுள் தீரன் சின்னமலையோடு தொடர்புடைய பகுதி எது? கீழ்கண்டவைகளுள் தீரன் சின்னமலையோடு
தொடர்புடைய பகுதி எது? இதுக்கு சரியான விடை ஓடா நிலை. ராணி லட்சுமிபாய் எப்பகுதியில் ஏற்பட்ட புரட்சியை வழிநடத்தினார்? ராணி லட்சுமிபாய் எப்பகுதியில் ஏற்பட்ட புரட்சியை வழிநடத்தினார்? மத்திய இந்தியா. மத்திய இந்தியா. வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு? வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1806. தவறான இணையை கண்டுபிடிக்கவும். மருது பாண்டியர் எட்டயபுரம் என்பது தவறு. அடுத்து மீதியெல்லாம் பாருங்க. கோபாலநாயக்கர் திண்டுக்கல், கேரளவர்மன் மலபார், துண்டாஜி மைசூர். பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டவர்? கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டவர் பூலித்தேவர். 1792 ஏற்பட்ட உடன்படிக்கை. இதுக்கு சரியான விடை கர்நாடக உடன்படிக்கை. கர்நாடக உடன்படிக்கை. தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு கோட்டை. தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு கோட்டை வேலூர். 1857 புரட்சியின் போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? 1857 புரட்சியின் போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? இதுக்கு சரியான விடை கானிங் பிரபு. கானிங் பிரபு. வேலூர் புரட்சியின் போது சென்னையின் ஆளுநராக இருந்தவர் யார்? வேலூர் புரட்சியின் போது சென்னையின் ஆளுநராக இருந்தவர் வில்லியம் பெண்டிங். வில்லியம் பெண்டிங். வேலூர் புரட்சி ஏற்பட்ட ஆண்டு 1806. வேதம் என்ற சொல் டேஸிலிருந்து வந்தது? சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது. பின்வருவனவற்றுள் எது பண்டைய காலத்தில் கற்றலுக்கான முக்கிய மையமாக இருந்தது? பின்வருவனவற்றுள் எது பண்டைய காலத்தில் கற்றலுக்கான முக்கிய மையமாக இருந்தது? இவை அனைத்தும் குருகுலம், விகாரங்கள், பள்ளிகள். இந்தியாவின் மிக பழமையான நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம்? பீகார். தட்சசீலத்தை யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய தலமாக எப்போது அறிவித்தது? 1980. இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பிய நாடு எது? இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பிய நாடு போர்ச்சுகல். அடுத்த 23வது கேள்வி. இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக ஆண்டுதோறும் மானியமாக 1 லட்சம் ரூபாய் தொகையை வழங்குவதற்கான ஏற்பாட்டினை செய்த பட்டய சட்டம் எது? இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக ஆண்டுதோறும் மானியமாக 1 லட்சம் ரூபாய் தொகையை வழங்குவதற்கான ஏற்பாட்டினை செய்த பட்டய சட்டம் எது? இதுக்கு சரியான விடை 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டம். பின்வரும் குழுக்களில் எந்த குழு பல்கலைக்கழக மானிய குழுவினை அமைக்க பரிந்துரைத்தது? ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு 1948. ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு 1948. இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது?
இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1986. பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? 1956. நாலந்தா பல்கலைக்கழகம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை கிபி 5ஆம் நூற்றாண்டு. கிபி 5ஆம் நூற்றாண்டு. சரியான இணையை கண்டுபிடி. 1835ஆம் ஆண்டின் மெக்காலேவின் குறிப்பு ஆங்கில கல்வி. காந்தியடிகளின் அடிப்படை கல்வி திட்டத்தின் அச்சாணி. காந்தியடிகளின் அடிப்படை கல்வி திட்டத்தின் அச்சாணி. அகிம்சை. டேஸில் இந்திய அரசு கோத்தாரி கல்விக்குழுவை நியமித்தது? இதுக்கு சரியான விடை 1964. 1976ஆம் ஆண்டு டிசம்பர் வரை கல்வித்துறை டேஸ் பட்டியலில் இருந்தது? இதுக்கு சரியான விடை மாநில பட்டியலில். கல்வி உரிமை சட்டம் டேஸ் அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வியை வழங்க வழி செய்கிறது? இதுக்கு சரியான விடை 2009. டேஸ் பல்கலைக்கழகம் ஆங்கில ஆட்சியின் போது தமிழ்நாட்டில் நிறுவப்பட்ட முதல் பல்கலைக்கழகம்? சென்னை பல்கலைக்கழகம். ஆயிரத்தி 1964-65 இடைநிலை கல்வி அளவில் டேஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது? இதுக்கு சரியான விடை இலவச கல்வி. இலவச கல்வி. டேஸில் தொடங்கப்பட்ட கல்லூரியில் முதலில் பட்டங்கள் வழங்கப்பட்டன? கோவாவில். டேஸ் இந்தியாவில் பெண்கல்வி பரவலாக காணப்பட்டது? இடைக்கால இந்தியா. நெசவு தொழில் இந்தியாவின் பழமையான தொழிலாகும். கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகள் காணப்படும் முக்கிய இடம்? கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகள் காணப்படும் முக்கிய இடம்? இதுக்கு சரியான விடை கான்பூர். இந்தியாவின் முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்ன? வலுவான தொழிற்சாலை தளத்தை உருவாக்குதல். வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்குதல். இந்தியாவில் தொழில் மையம் அழிதலுக்கு காரணம் அல்லாதது எது? இந்தியாவின் தொழில்துறை கொள்கை. டேஸ்களின் காலகட்டத்தை தொழில்துறையின் மீட்பு காலமாக கருதலாம்? இதுக்கு சரியான விடை 1980களின் காலகட்டத்தை. டேஸாம் ஆண்டில் ரயில்வேயின் நீளம் 2573 கிலோமீட்டர்? 1861ஆம் ஆண்டில். டேஸ் காரணமாக பருத்தி ஆலைகள் அதிகரித்தன? இதுக்கு சரியான விடை சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கம். முதன்முறையாக நவீன முறையில் எஃகு தயாரிக்கப்பட்ட இடம்? முதல் முறையாக நவீன முறையில் எஃகு தயாரிக்கப்பட்ட இடம் குல்டி. டேஸ் ஆலைகள் பிரிட்டிஷ் முதலாளிகளுக்கு சொந்தமானவைகளாக இருந்தன?
சணல் ஆலைகள். சணல் ஆலைகள் பிரிட்டிஷ் முதலாளிகளுக்கு சொந்தமானவையாக இருந்தன. டேஸ் நடுப்பகுதியில் இந்தியாவில் தொழில்மயமாக்கலின் செயல்பாடு தொடங்கியது. இதுக்கு சரியான விடை 19ஆம் நூற்றாண்டின். டேஸ் ஆட்சி இந்தியாவை தங்கள் தயாரிப்பு பொருட்களுக்கான சந்தையாக மாற்றியது. இதுக்கு சரியான விடை பிரிட்டிஷ். பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவை தங்கள் தயாரிப்பு பொருட்களுக்கான சந்தையாக மாற்றியது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம், டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் 8th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு தங்களுடைய ஆதரவை தாருங்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐ எக்ஸாம் 8th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொளி. முதல் கேள்வி, பழங்கால நகரங்கள் எனப்படுவது. பழங்கால நகரங்கள் எனப்படுவது ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ. ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட கடலோர நகரங்கள் மேற்கண்ட அனைத்தும். சூரத், கோவா, பம்பாய். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொடங்கிய நகரமயமாக்கலின் ஒரு புதிய நடைமுறை. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொடங்கிய நகரமயமாக்கலின் ஒரு புதிய நடைமுறை. இதுக்கு சரியான விடை மேற்கண்ட அனைத்தும். சூயஸ் கால்வாய் திறப்பு, நீராவி போக்குவரத்து அறிமுகம், ரயில்வே கட்டுமானம். ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வருகை தந்தது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்தது எதற்காக? வர்த்தகத்திற்காக. புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இடம். இதுக்கு சரியான விடை மதராஸ். 1744ஆம் ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது எது? இதுக்கு சரியான விடை புனித ஜார்ஜ் கோட்டை. இந்தியாவில் இருப்பு பாதை போக்குவரத்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1853. இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு. எந்த ஆண்டு இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியது? 1919. நகராட்சி உருவாவதற்கு பொறுப்பாக இருந்தவர். நகராட்சி உருவாவதற்கு பொறுப்பாக இருந்தவர் ஜோசியா சைல்டு. பின்வருவனவற்றுள் உற்பத்தி நகரம் அல்லாதது எது? கல்கத்தா. பொருந்தாததை கண்டுபிடி. லக்னோ என மீதியெல்லாம் முதன்மை நகரங்கள் கல்கத்தா, பம்பாய், மதராஸ். கல்கத்தாவில் ஆங்கில குடியேற்றம் நிறுவப்பட்ட ஆண்டு 1690. கல்கத்தாவில் ஆங்கில குடியேற்றம் நிறுவப்பட்ட ஆண்டு 1690. வில்லியம் கோட்டை நிறுவப்பட்ட இடம். இதுக்கு சரியான விடை கல்கத்தா. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் மாகாண சுயாட்சியை அறிமுகப்படுத்தியது. மாகாண சுயாட்சியை அறிமுகப்படுத்தியது. பின்வருவனவற்றில் எந்த துறைமுகம் கிழக்கு கடற்கரையில் இல்லை? சூரத். என இது மேற்கு கடற்கரை பகுதியில் உள்ளது. பின்வருவனவற்றில் எந்த துறைமுகம் பருவக்காற்று பாதிப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருந்தது?
இதுக்கு சரியான விடை மசூலிப்பட்டினம். டல்ஹௌசி சதுக்கம் எங்கு உள்ளது? டல்ஹௌசி சதுக்கம் கல்கத்தா. ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் அதன் தலைமையகத்தை சூரத்திலிருந்து டேஸுக்கு மாற்றியது? பம்பாய்க்கு. இந்தியாவில் ஆங்கிலேயரின் முதல் தொழிற்கூடம் அமைக்கப்பட்ட இடம்? இந்தியாவில் ஆங்கிலேயரின் முதல் தொழிற்கூடம் அமைக்கப்பட்ட இடம் சூரத். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு? 1600. எந்த கோட்டை தமிழக அரசின் அதிகார மையமாக விளங்குகிறது? புனித ஜார்ஜ் கோட்டை. வெள்ளை நகரம் மற்றும் கருப்பு நகரம் இணைந்து டேஸ் என்றழைக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை மதராஸ். டார்ஜிலிங் பகுதியானது டேஸ் ஆட்சியாளர்களிடமிருந்து 1835 கைப்பற்றப்பட்டது? இதுக்கு சரியான விடை சிக்கிம். மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என மறுபெயரிடப்பட்ட ஆண்டு? இதுக்கு சரியான விடை 1969. 1969. அடுத்த கேள்வி, மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மறுபெயரிடப்பட்ட நாள்? 17 ஜூலை 1996. டேஸ் சமூகமானது தனக்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் மாற்றங்களை உட்கிரகித்தும் வெளிப்படுத்தியும் நீக்கியும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது? இதுக்கு சரியான விடை மனித சமூகம். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர்? முத்துலட்சுமி அம்மையார். முத்துலட்சுமி அம்மையார். சதி எனும் நடைமுறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு? 1829. B.M. மலபாரி என்பவர் ஒரு பத்திரிகையாளர். பின்வருவனவற்றில் எவை எது சீர்திருத்த இயக்கம்? இவை அனைத்தும் பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம். பெதுன் பள்ளி டேஸில் ஜேஇடி பெதுன் என்பவரால் நிறுவப்பட்டது? 1849. 1882 ஆண்டில் சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளிகளை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது? ஹண்டர். சாரதா குழந்தை திருமண மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை டேஸ் என நிர்ணயித்தது? 14. 1854 ஆண்டின் சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது? இதுக்கு சரியான விடை பெண் கல்வி. இந்திய பெண்கள் 1880களில் பல்கலைக்கழகங்களில் நுழையத் தொடங்கினர்? இந்திய பெண்கள் 1880களில் பல்கலைக்கழகங்களில் நுழையத் தொடங்கினர். 1916 லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்ட இடம்? டெல்லி. அக்பர் ஆண்களுக்கான திருமண வயது டேஸ் என நிர்ணயித்தார்? 16. 1872 நிறைவேற்றப்பட்ட உள்நாட்டு திருமண சட்டம் பெண்களின் திருமண வயது டேஸ் என நிர்ணயித்தது? இதுக்கு சரியான விடை 14. 1890களில் D.K. கார்வே என்பவர் ஏராளமான பெண் பள்ளிகளை நிறுவிய இடம்? இதுக்கு சரியான விடை பூனா. மதராஸ் தேவதாசி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? 1947.
சாரதா சதன் என்பது டேஸ் ஆகும். இதுக்கு சரியான விடை கற்றல் இல்லம். கற்றல் இல்லம். டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தமிழக சட்டமேலவைக்கு நியமிக்கப்பட்ட ஆண்டு 1929. 1929. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் 8th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் 8th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 4க்கான காணொளி. முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது பாறை கோளம் என அழைக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை நிலக்கோளம். உலக மண் நாளாக கொண்டாடப்படும் நாள், அதாவது கடைபிடிக்கப்படும் நாள் டிசம்பர் 5. உயிரின படிமங்கள் டேஸ் பாறைகளில் காணப்படுகின்றன? படிவு பாறைகள். மண்ணின் மேல்நிலை அடுக்கு கரிம மண் அடுக்கு. கரிம மண் அடுக்கு. பருத்தி வளர ஏற்ற மண். பருத்தி வளர ஏற்ற மண் கரிசல் மண். மண்ணின் முக்கிய கூறு கனிமங்கள். கனிமங்கள். கீழ்கண்டவற்றில் எவ்வகை மண் பரவலாகவும் அதிக வளமுள்ளதாகவும் உள்ளது? இதுக்கு சரியான விடை வண்டல் மண். வேளாண்மையை மேற்கொள்ள இயலாத மண். வேளாண்மையை மேற்கொள்ள இயலாத மண் பாலை மண். நன்கு வளமான மண் உருவாக ஏறத்தாழ எத்தனை வருடங்கள் ஆகும்? 3000 வருடங்கள் ஆகும். கரிம மற்றும் கனிம பொருட்களால் ஆன அடுக்கு. கரிம மற்றும் கனிம பொருட்களால் ஆன அடுக்கு மேல்மட்ட அடுக்கு. உலகின் மிக பழமையான படிவுப்பாறைகள் டேஸில் கண்டுபிடிக்கப்பட்டன? கிரீன்லாந்தில். புவியின் வளிமண்டலம் 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன் அளவை கொண்டுள்ளது. டேஸ் ஒரு பகுதியின் சராசரி வானிலையை குறிப்பதாகும்? காலநிலை. காலநிலை. புவி பெரும் ஆற்றல். புவி பெரும் ஆற்றல். வெப்பம். கீழ்கண்டவற்றில் எவை சம அளவு மழை உள்ள இடங்களை இணைக்கும் கோடு ஆகும்? சம மழையளவு கோடு. டேஸ் என்ற கருவி ஈரப்பதத்தை அளக்க பயன்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஈரநிலைமானி. ஈரநிலைமானி. காலநிலையின் அறிவியல் பிரிவு காலநிலையியல். கிளைமோ என்றால் தமிழில் டேஸ் என்று பொருள்? சாய்வு கோணம். சாய்வு கோணம்.
உலகிலேயே முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை வெளியிட்டவர்? அல் பலாகி. நீர் கடலிலிருந்து வளிமண்டலத்திற்கும், வளிமண்டலத்திலிருந்து நிலத்திற்கும், நிலத்திலிருந்து கடலுக்கும் செல்லும் முறைக்கு நீரின் சுழற்சி என்று பெயர். நீரின் சுழற்சி. புவியில் உள்ள நன்னீரின் சதவீதம்? 2.8%. நீர் நீராவியிலிருந்து நீராக மாறும் முறைக்கு டேஸ் என்று பெயர்? மழை. நீர் மண்ணின் இரண்டாவது அடுக்கிலிருந்து அல்லது புவியின் மேற்பரப்பு வழியாக ஆறுகளிலும் ஓடைகளிலும் ஏரிகளிலும் பெருங்கடலுக்கு செல்லும் முறைக்கு நீர் வழிந்தோடல் என்று பெயர். நீர் தாவரங்களின் இலைகளிலிருந்து நீராவியாக மாறுவதற்கு நீர் உட்கசிந்து வெளியிடுதல் என்று அழைக்கின்றனர். குடிப்பதற்கு உகந்த நீரை நன்னீர் என்று அழைப்பர். குடிப்பதற்கு உகந்த நீரை நன்னீர் என்று அழைப்பர். புவியில் உள்ள நன்னீரில் நிலத்தடி நீரின் அளவு 0.6%. டேஸ் ஆவியாதலின் எதிர்வினை செயலாகும்? நீர் சுருங்குதல். பொருட்களின் வெப்பநிலை பனிநிலையின் வெப்பநிலையை விட குறைவாக இருக்கும் பொழுது டேஸ் உருவாகிறது. பொருட்களின் வெப்பநிலை பனிநிலையின் வெப்பநிலையை விட குறைவாக இருக்கும்போது டேஸ் உருவாகிறது. பனி. மழைத்துளியின் விட்டமானது 0.5 மில்லிமீட்டர் அளவினை விட அதிகமாக இருப்பின் அதனை உறைபனி மழை என்கிறோம். மக்கள் கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்திற்கு நல்ல வேலை வாய்ப்பினை தேடி குடிபெயர்கின்றனர். ஒரு நபர் சொந்த நாட்டில் இருந்து மற்றொரு நாட்டிற்கு இடம்பெயர்தல் டேஸ் எனப்படுகிறது. இதுக்கு சரியான விடை குடியேறுபவர். வளம் மிகுந்த வேளாண்மை நிலம் தேடி இடம்பெயர்தல் நடைபெறுவது? கிராமத்திலிருந்து கிராமத்திற்கு. போரின் காரணமாக நடைபெறும் குடிபெயர்வு டேஸை சார்ந்தது? அரசியல். வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் நகர்மயமாக்கலுக்கு முக்கிய காரணம் மிகையான உணவு தானிய உற்பத்தி. நகரமயமாக்கலின் உலக சராசரி சதவீதம் 55%. டேஸாம் ஆண்டு வரலாற்றில் முதல் முறையாக உலகளாவிய நகர்ப்புற மக்கள் ஊரக மக்கள் தொகையை விட அதிகமானது? 2007ஆம் ஆண்டு. வரலாற்றுக்கு முந்தைய நகரங்களான ஊர் மற்றும் பாபிலோன் அமைந்த பகுதி? மெசபடோமியா. 2017ஆம் ஆண்டில் சர்வதேச புலம்பெயர்வில் இந்தியா மிகப்பெரிய நாடு. 2017ஆம் ஆண்டில் சர்வதேச புலம்பெயர்வில் இந்தியா மிகப்பெரிய நாடு. உலக மக்கள் தொகையில் அதிக சதவீதம் மற்றும் சர்வதேச புலம்பெயர்ந்தோர் அதிக சதவீதம் கொண்ட மண்டலம்? ஆசியா. காற்றில் உள்ள நைட்ரஜனின் சதவீதம் 78.09%. இந்திய பெருங்கடலில் சுனாமி 2004ஆம் ஆண்டில் ஏற்பட்டது. சுனாமி என்ற சொல் ஜப்பானிய மொழியிலிருந்து பெறப்பட்டது. சுனாமி என்ற சொல்
ஜப்பானிய மொழியிலிருந்து பெறப்பட்டது. புவி மேற்பரப்பு நீருக்கு டேஸ் எடுத்துக்காட்டாகும். ஏரிகள். பருவமழை பொய்ப்பின் காரணமாக டேஸ் ஏற்படுகிறது. இதுக்கு சரியான விடை வறட்சி. பருவமழை பொய்ப்பின் காரணமாக வறட்சி ஏற்படுகிறது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 8th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 4க்கான காணொளி. அதாவது இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம் தேர்வு நடைபெற உள்ளது. அந்த வகையில் இந்த காணொளி மிக மிக முக்கியம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு தங்களுடைய ஆதரவை தாருங்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐ எக்ஸாம் 8th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொளி. முதல் கேள்வி, செர்னோபில் அணு விபத்து எந்த ஆண்டில் நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை 1986. 1986. 2004 இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் ஆற்றல் 9.1. கீழ்கண்டவற்றில் மருத்துவ கழிவு எது? இவை அனைத்தும் ஊசிகள், கட்டுத்துணிகள், மருந்து பொருட்கள். இவை அனைத்தும் மருத்துவ கழிவுகள். செர்னோபில் அணுக்கதிர்வீச்சு ஹீரோஷிமா மீது வீசப்பட்ட அணுகுண்டை விட டேஸ் மடங்கு அதிகம். 400 மடங்கு அதிகம். ஹசார்ட் என்ற சொல் ஹாசட் என்ற டேஸ் சொல்லிலிருந்து தோன்றியது. பிரெஞ்சு சொல்லிலிருந்து தோன்றியது. சூறாவளி மற்றும் பனிச்சரிவு ஆகியவை டேஸ் இடர்கள். இதுக்கு சரியான விடை வளிமண்டல இடர்கள். வளிமண்டல இடர்கள். நில அதிர்வு மண்டலம் 4 அபாயத்தன்மை நில அதிர்வு மண்டலம் 4 அபாயத்தன்மை அதிகம். காடழிப்பு வெள்ளப்பெருக்கு ஏற்பட ஒரு டேஸ் காரணி. இதுக்கு சரியான விடை மனித காரணி. ஊட்டி டேஸ் மாவட்டத்தில் உள்ளது? நீலகிரி மாவட்டத்தில் உள்ளது. பட்டு நெசவு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் சார்ந்த தொழிலகங்கள் டேஸ் பிரிவுகளின் கீழ் வருகின்றன. பட்டு நெசவு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் சார்ந்த தொழிலகங்கள் டேஸ் பிரிவுகளின் கீழ் வருகின்றன. இதுக்கு சரியான விடை சிறிய அளவிலான தொழிலகம். உடைமையாளர்கள் அடிப்படையிலான தொழிலகங்கள் டேஸ் வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. 4 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஆனந்த் பால் பண்ணை தொழிலகம் அதாவது அமுல் டேஸ் துறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். கூட்டுறவுத்துறை. இரும்பு எஃகு மற்றும் சிமெண்ட் தொழிலகங்கள் டேஸ் தொழிலகங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். கனிம வளம் சார்ந்த சார்புத்துறை டேஸ் வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 2
இந்தியாவின் மிகப்பெரிய துறைகளில் ஒன்று. சேவைத்துறை. சேவைத்துறை. இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக உள்ளது. சேவைத்துறை. பொருந்தாததை கண்டுபிடி. இதில் பொருந்தாதது சுரங்கத் தொழில். பின்வருவனவற்றுள் எது முதல் நிலை பொருளாதார நடவடிக்கை அல்ல? தச்சுவேலை. இந்தியாவின் டெட்ராய்டு எனப்படுவது. இந்தியாவின் டெட்ராய்டு சென்னை. தொலைக்காட்சி நிலையங்களிலிருந்து நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவது டேஸ் நிலை பொருளாதார செயல்பாட்டிற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். நான்காம் நிலை பொருளாதார செயல்பாட்டிற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். ஒரு நிறுவனத்தின் நிர்வாக அதிகாரியின் பணி ஐந்தாம் நிலை பொருளாதார செயல்பாட்டினை சேர்ந்தது. மூன்றாம் நிலை பொருளாதார நடவடிக்கை டேஸ் துறை என்றும் அழைக்கப்படுகிறது. இதுக்கு சரியான விடை சேவைகள் துறை. உடைமையாளர்கள் அடிப்படையில் பாரதமிகு மின் நிறுவனம் அதாவது பெல் நிறுவனம் டேஸ் தொழிலகமாகும். பொதுத்துறை. பொதுத்துறை. நமது நாட்டின் வாகன தொழில் ஏற்றுமதியில் சென்னை டேஸ் சதவீத பங்கினை வகிக்கிறது. இதுக்கு சரியான விடை 60% பங்கினை வகிக்கிறது. ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனை. நன்னம்பிக்கை முனை. நன்னம்பிக்கை முனை. எகிப்திற்கும் சினாய் தீபகற்பத்திற்கும் இடையில் ஒரு நிலச்சந்தி வழியாக உருவாக்கப்பட்ட செயற்கை கால்வாய். சூயஸ் கால்வாய். சூயஸ் கால்வாய். ஆஸ்திரேலியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளை பிரிக்கும் மலைத்தொடர். பெரிய பிரிப்பு மலைத்தொடர். பெரிய பிரிப்பு மலைத்தொடர். கல்கூர்லி சுரங்கம் டேஸ் கனிமத்திற்கு புகழ்பெற்றது. இதுக்கு சரியான விடை தங்க கனிமத்திற்கு புகழ்பெற்றது. கடகரேகை, புவி நடுக்கோடு மற்றும் மகர ரேகை போன்ற 3 முக்கிய அட்ச ரேகைகளும் கடந்து செல்லும் கண்டம். இதுக்கு சரியான விடை ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்காவின் முக்கிய தீவு மடகாஸ்கர். உலகின் ஆழமான மற்றும் அதிக நீளம் கொண்ட நன்னீர் ஏரி. இதுக்கு சரியான விடை டாங்கனிகா ஏரி. டாங்கனிகா ஏரி. உலகின் மிக நீளமான நதி நைல் நதி. உலகின் மிக நீளமான நதி நைல் நதி. நைல் நதி கலக்கும் கடல் மத்திய தரைக்கடல். மத்திய தரைக்கடல். உலக புகழ்பெற்ற விக்டோரியா நீர்வீழ்ச்சி உருவாகிய ஆறு. ஜாம்பசி ஆறு. விக்டோரியா நீர்வீழ்ச்சி ஜாம்பசி ஆறு. உலகின் மிகப்பெரிய தீவு ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா கண்டத்தை கண்டுபிடித்தவர். ஆஸ்திரேலியா கண்டத்தை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் குக். ஜேம்ஸ் குக். வெள்ளை கண்டம் என அழைக்கப்படுவது. வெள்ளை கண்டம் என அழைக்கப்படுவது அண்டார்டிகா. அண்டார்டிகா. ஆஸ்திரேலியா கண்டத்தை 2 சம பாகங்களாக பிரிப்பது மகர ரேகை. மகர ரேகை. ஆப்பிரிக்காவின் டேஸ் உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படுகின்றன. வெப்பமண்டல மலைக்காடுகள். வெப்பமண்டல மலைக்காடுகள். ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி விக்டோரியா ஏரி.
நைல் நதியின் நன்கொடை எனப்படுவது எகிப்து. எகிப்து. ஆப்பிரிக்காவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு நைஜீரியா. நைஜீரியா. ஆப்பிரிக்க ஆறுகளின் தந்தை என அழைக்கப்படுவது நைல் நதி. நைல் நதி. தென்னாப்பிரிக்காவின் வாழ்வாதார நதி எனப்படுவது ஜாம்பசி நதி. தென்னாப்பிரிக்காவின் வாழ்வாதார நதி எனப்படுவது ஜாம்பசி நதி. உலகில் இரண்டாம் மக்கள் தொகை கொண்ட கண்டம். உலகில் இரண்டாம் மக்கள் தொகையை கொண்ட கண்டம் ஆப்பிரிக்கா. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம், டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் 8th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் அண்ட் எஸ்ஐ எக்ஸாம் 8th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 6க்கான காணொளி. முதல் கேள்வி, புவிப்பட தயாரிப்பு முறை குறித்து கையாளும் பாடப்பிரிவு புவிப்படவியல். புவிப்படவியல். ஒரு பகுதியின் இயற்கை அம்சங்களை காட்டும் புவிப்படம் நிலத்தோற்ற புவிப்படம். ஆழம் குறைந்த நீர்ப்பகுதிகள் டேஸ் வண்ணம் மூலம் குறிப்பிடப்படுகிறது. இதுக்கு சரியான விடை வெளிர் நீலம். வெளிர் நீலம். பிளான்கள் என்று அழைக்கப்படும் புவிப்படங்கள் டேஸ் ஆகும். இதுக்கு சரியான விடை நிலக்காணி புவிப்படங்கள். மக்கள் தொகை பரவலை டேஸ் மூலம் காண்பிக்கலாம். புள்ளிகள். புள்ளிகள். புவிப்படங்கள் புவியை டேஸ் சித்தரிக்கின்றன. இரு பரிமாணத்தில். இரு பரிமாணத்தில். பெரிய அளவிலான நிலப்பகுதிகளை காண்பிக்க டேஸ் புவிப்படங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சிறிய அளவை புவிப்படங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பொருந்தாததை கண்டுபிடி. இதில் பொருந்தாதது வாக்கிய முறை. வரைகலை அளவை ஒரு சிறிய டேஸ் போன்று குறிக்கப்பட்டிருக்கும். வரைகோல். ஐசோ என்ற கிரேக்க மொழி சொல்லின் பொருள் சமம். ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? குடியரசுத் தலைவரால். மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர். மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் முதலமைச்சர். மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் பெற்றவர். மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் பெற்றவர் ஆளுநர். உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர் யார்? முதலமைச்சர். உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 64. தமிழக சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 234.
234. மாநிலத்தின் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர். மாநிலத்தின் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் மாநில ஆளுநர். மாநில ஆளுநர். மாநில அரசின் சட்டங்கள் யாரால் இயற்றப்படுகின்றன? மாநில அரசின் சட்டங்கள் யாரால் இயற்றப்படுகின்றன? சட்டமன்ற உறுப்பினர்கள். சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். மாநில அரசின் உயர் அதிகாரிகளை நியமிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பவர் முதலமைச்சர். கீழ்கண்டவைகளில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல? சொத்துரிமை பெறுவதன் மூலம். அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மற்றும் பிரிவுகள் குடியுரிமையை பற்றி குறிப்பிடுகின்றன? இதுக்கு சரியான விடை பகுதி 2 பிரிவு 5 11 வரை. இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர். நட்பண்புகளுடன் இந்திய அரசியலமைப்பில் 8வது அட்டவணையில் உள்ள மொழிகளுள் ஏதேனும் ஒன்றில் போதிய அறிவிப்பினை பெற்று டேஸ் குடியுரிமை பெறப்படுகிறது. இதுக்கு சரியான விடை இயல்பு. இந்திய அரசியலமைப்பு 42வது சட்ட திருத்தத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் பதிவின் மூலம் விண்ணப்பிக்கும் முன் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் இந்தியாவில் வசித்தவராக இருத்தல் வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் இந்திய அரசால் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஜனவரி 9. சமயச் சார்பின்மை என்பது எந்த சமயத்தை சார்ந்த குடிமகனும் சகிப்புத்தன்மையுடன் அமைதியாக இணக்கமாக வாழ்தல். இந்தியா ஒரு பல்வேறு சமய நம்பிக்கை, பல்வேறு பண்பாட்டு நம்பிக்கை ஆகிய இரண்டும் கொண்ட நாடாகும். இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு 1976. பின்வருவனவற்றுள் எது இந்தியாவை சமயச்சார்பற்ற நாடாக விவரிக்கிறது? இதுக்கு சரியான விடை அரசியலமைப்பின் முகவுரை. சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது? அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள். அரசியலமைப்பின் பிரிவு 28 எந்த வகையான கல்வியை அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் தடை செய்துள்ளது? இவற்றுள் எதுவும் இல்லை. ஒரு நாடு சமயச்சார்பற்ற நாடாக எப்போது கருதப்படும் எனில் அது ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருந்தால். தவறான இணையை தேர்க. தீன் இலாஹி ஒரு புத்தகம் என்பது தவறு. சமயச்சார்பின்மை இந்தியா போன்ற சமூகத்திற்கு டேஸ் ஒன்றாகும், மதிப்புமிக்க ஒன்றாகும். சார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக் ஓர் டேஸ் பத்திரிகை எழுத்தாளர். ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளர். சமயச்சார்பின்மை என்பது பிற மதங்களின் மீதான சகிப்புத்தன்மை. தீன் இலாஹி என்பது அக்பர் பின்பற்றிய மத சகிப்புத்தன்மை கொள்கை. தீன் இலாஹி என்பது அக்பர் பின்பற்றிய மத சகிப்புத்தன்மை கொள்கை. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது
டிஎன்இஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐ எக்ஸாம் 8th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 7க்கான காணொளி. முதல் கேள்வி, இந்தியாவில் அரசாங்க மதம் இவை எதுவுமில்லை. இவை எதுவுமில்லை. சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் வழங்கும் அரசியலமைப்பு. சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் வழங்கும் அரசியலமைப்பு. பிரிவு 26. அக்பரின் கல்லறை உள்ள இடம். அக்பரின் கல்லறை உள்ள இடம் சிக்கந்தரா. சிக்கந்தரா. டேசாவது சட்ட திருத்தத்தின் மூலம் முகவுரையில் சமய சார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்டது. இதுக்கு சரியான விடை 42வது. இந்திய அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? இதுக்கு சரியான விடை 1976. தவறான இணையை தேர்க. ஆப்ஷன் ஏ, புத்தகம் ஸ்ரீலங்கா என்பது தவறான இணை. மீதியெல்லாம் பாருங்க. இதெல்லாம் அக்பரோட தெய்வீக நம்பிக்கை தீன் இலாஹி கல்லறை சிக்கந்தராவில் உள்ளது. அடுத்து, இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் டேஸ் மனித உரிமைகளை பாதுகாக்க பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இதுக்கு சரியான விடை ஐநா சபை. ஐநா சபை. 1995ஆம் ஆண்டில் உலகம் முழுவதிலுமிருந்து பெண்கள் டேஸில் கூடினர். இதுக்கு சரியான விடை பெய்ஜிங். பெய்ஜிங். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு. இதுக்கு சரியான விடை 1993. ஐநா சபை 1979ஆம் ஆண்டை டேஸ் சர்வதேச ஆண்டாக அறிவித்தது. குழந்தைகள் சர்வதேச ஆண்டாக அறிவித்தது. உலக மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படும் நாள் எது? இதுக்கு சரியான விடை டிசம்பர் 10. டிசம்பர் 10. மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம் என அழைக்கப்படுவது எது? மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம் என அழைக்கப்படுவது எது? இதுக்கு சரியான விடை மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு, அதாவது UDHRC. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுபவர் யார்? இதுக்கு சரியான விடை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. உலக மனித உரிமைகள் அறிவிப்பில் உள்ள சட்டப்பிரிவுகளின் எண்ணிக்கை யாவை? 30. தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவரின் பதவிக்காலம் என்ன? தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவரின் பதவிக்காலம் என்ன? 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? இதுக்கு சரியான விடை புதுடெல்லி. புதுடெல்லி. மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1997. 1997. இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது? இதுக்கு சரியான விடை 24வது. ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட ஆண்டு 1945. தவறான கூற்றை கண்டறியவும். ஆப்ஷன் பி, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஓர் அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பாகும்.
தேசிய மனித உரிமைகள் ஆணையம் குறித்து பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல? இந்த ஆணையத்தின் தலைவரும் உறுப்பினரும் இந்திய உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்படுகிறார்கள் என்பது தவறு. ஹேபியஸ் கார்பஸ் சட்டம் இங்கிலாந்தில் இயற்றப்பட்ட வருடம் 1679. மனித உரிமைகள் பற்றிய சிந்தனை வலுவாக எழுச்சி பெற காரணம்? இதுக்கு சரியான விடை இரண்டாம் உலகப்போர். இரண்டாம் உலகப்போர். மனித உரிமைகள் பிரகடனத்தில் டேஸ் சட்டப்பிரிவுகள் உள்ளடங்கியுள்ளன? 30. சமய சுதந்திரம் ஒரு கலாச்சார உரிமை. கலாச்சார உரிமை. டேஸ் ஒரு வாழ்வியல் உரிமையாகும். இதுக்கு சரியான விடை வாழ்வதற்கான உரிமை. மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் ஆகியவற்றின் கீழுள்ள துறைகள் இந்திய அரசியலமைப்பின் டேஸ் அட்டவணையில் உள்ளது? 7வது அட்டவணையில் உள்ளது. சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978. தவறான கூற்றை கண்டறியவும். பிரிவு 45 என்பது 18 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க முயல்கிறது என்பது தவறான கூற்று. மீதி பாருங்க. பிரிவு 39 F ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்கிறது. சட்டப்பிரிவு 21A என்பது கல்வி உரிமை சட்டம். போக்சோ சட்டம் என்பது பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம். ஆனால் ஆப்ஷன் பி தவறான கூற்று. குழந்தைகள் உரிமை குறித்து பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல? 14 வயதுக்குட்பட்ட அனைவரும் குழந்தை எனப்படுபவர் என்பது சரியான கூற்று அல்ல. சிவப்பு விளக்கு ஒளிரும் போது நீங்கள் வாகனத்தை நிறுத்தி பச்சை விளக்கு ஒளிரும் வரை காத்திருக்க வேண்டும். பாதசாரிகள் சாலையை கடக்கும் இடம்? வரிகோட்டு பாதையில். வரிகோட்டு பாதையில். சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படும் மாதம்? ஜனவரி. அவசர காலத்தில் அவசர சிகிச்சை ஊர்தி சேவைக்காக அழைக்க வேண்டிய எண்? 108. சாலை விபத்துகளுக்கான காரணங்கள் யாவை? இவை அனைத்தும்: அதிவேகம், குடிபோதையில் ஓட்டுதல், ஓட்டுநர்கள் கவனச்சிதறல். போக்குவரத்து குறியீடுகளின் முதல் வகை? கட்டாய குறியீடுகள். சேது பாரதம் திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு? சேது பாரதம் திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 2016. ஏபிஎஸ் என்பதன் விரிவாக்கம்? பூட்டுதல் இல்லா நிறுத்தும் அமைப்பு. அதாவது ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் தான் ஏபிஎஸ். வளைவில் முந்துவது? அனுமதி இல்லை. அனுமதி இல்லை. அவசர சிகிச்சை ஊர்தி வரும்போது? அவசர சிகிச்சை ஊர்தி வரும்போது. நம் வாகனத்தினை சாலை ஓரமாக செலுத்தி தடையில்லாமல் கடக்க அனுமதிக்க வேண்டும். நம் வாகனத்தினை சாலை ஓரமாக செலுத்தி தடையில்லாமல் கடக்க அனுமதிக்க வேண்டும். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐ எக்ஸாம் 8th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 7க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு தங்களுடைய ஆதரவை தாருங்கள்.
நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் 8th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 8க்கான காணொளி. இதோட 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் முடிவடைகிறது. முதல் கேள்வி, தேசிய நெடுஞ்சாலைகளில் ஒவ்வொரு டேஷ் கிலோமீட்டர் தொலைவிலும் ஓர் அவசர சிகிச்சை ஊர்தி நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அப்போ இதுக்கு சரியான விடை ஒவ்வொரு 50 கிலோமீட்டர் தொலைவிலும் ஓர் அவசர சிகிச்சை ஊர்தி நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது கேள்வி, இரு சக்கர வண்டியின் பின் இருக்கையில் டேஷ் நபர் மட்டுமே அமர அனுமதி உண்டு. இதுக்கு சரியான விடை ஒரு நபர் மட்டுமே. சிவப்பு வண்ண இலக்கத்தகடு டேஷ் வாகனத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கு சரியான விடை இந்திய குடியரசுத் தலைவர். இந்திய குடியரசுத் தலைவர். சாலை பாதுகாப்பு நடவடிக்கைக்கான பதிற்றாண்டு. சாலை பாதுகாப்பு நடவடிக்கைக்கான பதிற்றாண்டு. இதுக்கு சரியான விடை 2011 2020 வரை. விபத்துகளின் நேரடி விளைவுகள். விபத்துகளின் நேரடி விளைவுகள் இவை அனைத்தும்: உயிரிழப்பு, படுகாயம், உடைமைகளுக்கு சேதம். அடுத்து ஆறாவது கேள்வி, விபத்துக்களின் போது ஏற்படும் காயங்களின் தீவிரத்தை குறைப்பவை. விபத்துகளின் போது ஏற்படும் காயங்களின் தீவிரத்தை குறைப்பவை. இதுக்கு சரியான விடை இருக்கை வார்பட்டை மற்றும் தலைக்கவசம். இருக்கை வார்பட்டை மற்றும் தலைக்கவசம். சாலை விபத்துக்கான காரணம் இவை அனைத்தும்: தடுத்து நிறுத்தும் கருவி பழுது, டயர் வெடித்தல், அதிகப்படியான சுமை. இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி. இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர். இந்திய இராணுவப்படையின் முதன்மை நோக்கமானது. இந்திய இராணுவப்படையின் முதன்மை நோக்கமானது. இதுக்கு சரியான விடை மேற்கூறிய அனைத்தும். என்னென்னது? தேசிய பாதுகாப்பு, தேசிய ஒற்றுமை, அந்நிய ஆக்கிரமிப்பிலிருந்து நாட்டை காத்தல். இராணுவ தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி 15. அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் எதன் கீழ் செயல்படுகிறது? இதுக்கு சரியான விடை உள்துறை அமைச்சகம். உள்துறை அமைச்சகம். இந்திய கடலோர காவல் படை நிறுவப்பட்ட ஆண்டு. இதுக்கு சரியான விடை 1978. இந்திய வெளியுறவு கொள்கையானது பல்வேறு கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டது. அவைகளுள் ஒன்று பஞ்சசீல கொள்கை. பின்வருவனவற்றுள் எந்த தீவுகள் இந்தியாவிற்கு சொந்தமானவை? அந்தமான் மற்றும் லட்சத்தீவுகள். இந்திய விமானப்படையிலிருந்து 5 நட்சத்திர அந்தஸ்து, அதாவது 5 ஸ்டார் அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி அர்ஜுன் சிங்.
இந்தியாவின் வெளியுறவு கொள்கையினை வடிவமைத்த முதன்மை சிற்பி ஜவஹர்லால் நேரு. இந்தியாவின் வெளியுறவு கொள்கையினை வடிவமைத்த முதன்மை சிற்பி ஜவஹர்லால் நேரு. அணிசேராமை என்ற சொல்லை உருவாக்கியவர் வி.கே. கிருஷ்ணமேனன். வி.கே. கிருஷ்ணமேனன். இந்திய ஆயுதப்படைகள் எதன் கீழ் செயல்படுகின்றன? இதுக்கு சரியான விடை பாதுகாப்பு அமைச்சகம். பாதுகாப்பு அமைச்சகம். சீன இந்திய போர் நடைபெற்ற ஆண்டு. சீன இந்திய போர் நடைபெற்ற ஆண்டு 1962. இந்திய கடலோர காவல்படை எதன் கீழ் செயல்படுகிறது? இந்திய கடலோர காவல்படை எதன் கீழ் செயல்படுகிறது? இதுக்கு சரியான விடை பாதுகாப்பு அமைச்சகம். இனவெறி கொள்கை பின்பற்றப்பட்ட நாடு தென்னாப்பிரிக்கா. இந்தியா எந்த நாட்டோடு பொதுவான நில எல்லையை பகிர்ந்து கொள்ளவில்லை? இதுக்கு சரியான விடை ஸ்ரீலங்கா. இந்தியாவின் மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றம். டேஸுக்கு இடையே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு செயல்முறையை நீதிமன்ற அமைப்பு வழங்குகிறது. இதுக்கு சரியான விடை மேற்கண்ட அனைத்தும். குடிமக்கள் மற்றும் அரசாங்கம், 2 மாநில அரசாங்கங்கள். கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கிடையேயான பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது? இதுக்கு சரியான விடை முதன்மை அதிகார வரம்பு. பின்வரும் எந்த மாநிலம், யூனியன் பிரதேசம் ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளது? இதுக்கு சரியான விடை பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர். பொதுநல வழக்கு முறை இந்தியாவில் டேஸால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? உச்ச நீதிமன்றம். இந்தியாவில் உச்ச நிலையில் உள்ள நீதிமன்றங்கள் எத்தனை? 1. ஒரே ஒரு உச்ச நீதிமன்றம் தான். உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் புதுதில்லி. எஃப்ஐஆர் என்பது முதல் தகவல் அறிக்கை. முதல் தகவல் அறிக்கை. முப்பத்தி 1வது கேள்வி. குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் டேஸ் என அழைக்கப்படுகின்றன? குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் டேஸ் என அழைக்கப்படுகின்றன? இதுக்கு சரியான விடை அமர்வு நீதிமன்றம். அமர்வு நீதிமன்றம். ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1773. வில்லியம் கோட்டை நிறுவப்பட்டுள்ள இடம்? இதுக்கு சரியான விடை கல்கத்தா. இந்தியாவில் முதலில் உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்ட இடம் கல்கத்தா. யாருடைய காலத்தில் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டு மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன? இதுக்கு சரியான விடை காரன்வாலிஸ். காரன்வாலிஸ். விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்ட ஆண்டு? விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்ட ஆண்டு 2000. உலோக பணத்திற்காக எந்த உலோகம் பயன்படுத்தப்பட்டன? மேற்கண்ட அனைத்தும். தங்கம், வெள்ளி, வெண்கலம். இந்திய ரூபாய் குறியீட்டினை வடிவமைத்தவர் உதயகுமார். உதயகுமார். பணத்தின் மதிப்பு. பணத்தின் மதிப்பு ஏ மற்றும் பி, அதாவது அகப்பண மதிப்பு மற்றும் புற பண மதிப்பு. வங்கி பணம் என்பது எது? இவை அனைத்தும், அதாவது காசோலை, வரைவு, கடன் மற்றும் பற்று அட்டைகள், இவை அனைத்தும்
பணம், வங்கி பணம். தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். முதலீட்டு கருவி போன்றவைகள். வரி செலுத்துவது. பின்வருவனவற்றில் கருப்பு பணம் குவிப்பதற்கு காரணமானவர்கள். மேற்கண்ட அனைவரும், அதாவது வரி ஏய்ப்பவர்கள், பதுக்குபவர்கள், கடத்தல்காரர்கள். ரூபியா என்பது டேஸ் நாணயம் என்று பொருளாகும். வெள்ளி. பொற்கொள்ளர்களின் ரசீது டேஸாக மாறியது. காகித பணம். காகித பணம். பதிவு செய்யப்பட்ட வரலாற்றின் பெரும்பகுதியில் டேஸ் பணம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதுக்கு சரியான விடை உலோகப் பணம். உலோகப் பணம். எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என வரையறுத்து கூறியவர். வாக்கர். வாக்கர். இந்தியாவில் பொதுத்துறைகளின் தோற்றத்திற்கு காரணமான இந்திய அரசின் தொழில் கொள்கையின் தீர்மானம் டேஸாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இதுக்கு சரியான விடை 1956. கலப்பு பொருளாதார நன்மைகளின் கலவை என்பது. ஏ மற்றும் பி, அதாவது முதலாளித்துவம், சமதர்மம். டேஸ் நிறுவன சட்டம் மற்றும் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் முதன்மையான முக்கிய பங்குதாரர். இதுக்கு சரியான விடை இவற்றில் எதுவும் இல்லை. பொதுத்துறை டேஸ் உடையது. சேவை நோக்கம் உடையது. இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆண்டு 1947. இந்தியாவில் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1950. தற்போது திட்டக்குழு என்பது நித்தி ஆயோக் என்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளது 2015ஆம் ஆண்டு. கலப்பு பொருளாதாரம் என்ற பொருளாதார நடவடிக்கை தோன்ற காரணமானவர். நேரு. நேரு. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டகாலம் 1956 60 வரை. அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம். அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம் இந்திய ரயில்வே. இந்திய ரயில்வே. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டிஎன்இஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம், டிஎன்இஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் 8th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 8க்கான காணொளி. இதுதான் 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸுக்கான கடைசி காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு தங்களுடைய ஆதரவை தாருங்கள். நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய புதிய காணொளிகளுக்காக நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழோடு. நன்றி.